ராஜேஸ்வரி, ஈரோடு கிழக்கு தொகுதி பரப்புரையில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியின் சீமான் பெரியார் தொடர்பாகவும் அவர் வெங்காயம் குண்டு தொடர்பாகவும் பல்வேறு விதமான கருத்துக்களை பேசியது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் இருப்பதால் நாம் தமிழர் கட்சியை தடை செய்ய வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி ஒரு புகார் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இதே புகார் மனுவை தலைமை தேர்தல் அதிகாரி, ஈரோடு கிழக்கு மற்றும் தொகுதியின் தேர்தல் அதிகாரி, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரிடமும் காவல்துறை டிஜிபியிடமும் நாம் தமிழர் கட்சியின் சீமான் பேசுவதால் மதம், ஜாதி, மொழி, இன வேறுபாடுகள் அந்த வாக்காளர்களிடையே ஏற்பட்டு தேர்தல் ஆணைய விதிமுறைகள் சட்டத்திட்டங்களுக்கு எதிராக அவர் தொடர்ந்து பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் என்பதால் அந்த கட்சியை தடை செய்ய வேண்டும் என்றும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் சாட்டை முருகன் மற்றும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் பல்வேறு அவதூறான பிரச்சாரங்களை மக்களிடையே இன மொழி ரீதியான ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து அவர் பேசி வருவதால் ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர்களிடையே ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றும் இதை தொடர அனுமதிக்க கூடாது என்றும் சீமானின் பேச்சுக்கள் மற்றும் அவரது கட்சியின் நிர்வாகிகள் சாட்டை துரைமுருகன் உள்ளிட்டோரின் பேச்சுகளும் மக்களிடையேயும் மற்றும் அங்கு வாக்காளர்களிடையேயும் பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதால் அவர்களை தொடர்ந்து பேசுவதற்கு அனுமதிக்க கூடாது என்றும் அவரது கட்சியின் வேட்பாளரின் வேட்புமனு மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகியவற்றுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் சட்ட திட்ட விதிமுறைகளுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் தொடர்ந்து பேசி வருவதால் அந்த கட்சியை தடை செய்ய வேண்டும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் சென்னையில் உள்ள தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் காவல்துறை டிஜிபி, ஈரோடு மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரிடம் இந்த புகார் மனுக்களை அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அளித்திருக்கிறார். நன்றி கண்ணன்.